அன்பு நண்பர்களே வணக்கம். இப்போ இதில் சிங்கப்பூரில் வந்து நம்ம ஒரு வீதியில் போயிட்டுருக்கேன். அதை பாருங்கள், அந்த வீதியெல்லாம் வந்து எவ்வளவு சுகாதாரமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாலை அமைப்பு பாருங்கள், இந்த ஹெச்டிபின்னு சொல்லிட்டு அந்த குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் நடந்து போயிட்டுருக்கேன். அது பாருங்கள், அந்த சிகப்பு லைனாக பார்த்தீங்களா, இது வந்து சைக்கிள் போகிறதுக்காக மட்டும். இங்கிட்ட நம்ம நடந்து போகிறதுக்கு ஒவ்வொரு பிளாக்லையும் பாருங்கள் எப்படி ஏறி இறங்குறதுக்கு வழி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து ஸ்டெப்பில் இறங்குறதுக்கு தனி, அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து சைக்கிள்லேயே போகிற மாதிரி இங்கே பாருங்கள். சைக்கிள், அதாவது சைக்கிள் பைக்கு இதில் போய், அதாவது நலையாமல் பிளாக்கில் போயிடலாம். எங்கே போனாலும் நீங்கள் நலையாமல் பிளாக்கில் போயிடலாம். சாலையில் இரு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக மரம் நட்டு வச்சுருக்கா பாருங்கள். இந்த மரத்தை நட்டு வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சேஃப்டியாக அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. இதுக்காகவே தனி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு இதை பாதுகாக்கிறாங்க. ஒரு மரத்தை வெட்டினாலும் அதுக்கு சரியான அபதாரம் இருக்குது. அந்த மரத்தை வச்சு எத்தனை வருஷம் அந்த மரம் ஏஜோ அதுக்கு வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க யாராவது அதை காயப்படுத்துகிறாங்க. இந்த புல்வெளிலாம் பாருங்கள், எந்த பக்கம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இனிமையாக இருக்குது. இதுதான் சிங்கப்பூர், எவ்வளோ சுகாதாரமாக. ரெண்டாவது பாருங்கள், அங்கே தெரியுதில்ல தூரமாக சிக்னல் பாருங்கள், அது வந்து எவ்வளோ சாலை விதிகளை எவ்வளோ கடைபிடிக்கிறாங்க பாருங்கள். சாலை விதியை வந்து எவ்வளவு பக்குவமாக ஒவ்வொருத்தரும் வந்து கடைபிடிச்சி போகிறாங்க பாருங்கள். நம்ம ஊரில் என்னாக்கா இங்கிட்டு போய் முட்டிக்கிட்டு அங்கிட்டு போய் நிட்டிப்பாங்க. இங்கே பாருங்கள், நடந்து வரவங்க கூட பாருங்கள், இந்த மாதிரி தெரியுதுங்களா, நடந்து வரவங்க நிற்கிறாங்க பாருங்கள். அந்த க்ரீன் லைட் இருந்தால் தான் வருவாங்க, இல்லைன்னா அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த சிங்கப்பூர் முன்னேறதுக்கு காரணம் அதுதான். இது மாதிரி சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டால் ஒழிய நம்ம நாடு முன்னேறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எங்கேயுமே வண்டி போல பாருங்கள், கரெக்டாக நிற்கிது பாருங்கள். பாருங்கள், நடந்து வரவங்க வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இடம் வந்து சோச்சிக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடம், சோச்சிக்காங்க அவென்யூ 3.